ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம் ஃபங்ஷனோட ஃபேமிலியில இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு மார்க்கெட் டேட்டா ஒன்று இருக்கு. நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, நெட் டோட்டலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்குவல் டு போட்டுட்டு ஒவ்வொரு செலக்ட் பண்ணி டேட்டாவை கண்டுபிடிப்பாங்க. பட் அது நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால சிம்பிளா நம்ம சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எது வரைக்கும் நம்மளோட கால்குலேஷன் எடுக்கணுமோ அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் போட்டோம்னா நமக்கு தேவையான நெட் டோட்டல் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் இஃப் ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனோட டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சிம்பிளாக நம்ம ஃபார்முலா சம் இஃப் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு சம் இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா ரேஞ்சு கேட்குது. ரேஞ்சுன்னா எந்த ரேஞ்சு வரைக்கும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் இருக்கோ அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கமா க்ரைட்டீரியா கேட்குது. நம்ம எதை வச்சு பேஸாக வச்சு சர்ச் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சூர்யாவை செலக்ட் பண்ணிட்டேன். கமா சம் ரேஞ்சை கேட்குது. நமக்கு எது வந்து இங்கே வரணுமோ எது சம் பண்ணி வரணுமோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டோட்டல் அமௌண்ட் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 10,50,000 வருது. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்குவோம். சூர்யா 375, இங்கே சூர்யா இருக்கு 675, 10,50,000 இருக்கு. மல்டிபிள் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சம் இஃப் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் வரணும். எஸ் போட்டு சம் இஃப்ஸ் வந்துருச்சு. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, சம் ரேஞ்ச். ஃபர்ஸ்டே நமக்கு சம் ரேஞ்ச் கேட்குது. சம் ரேஞ்சுனா டோட்டல் அமௌண்ட்டோட ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆமாம். நெக்ஸ்ட் நீங்கள் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. அதாவது இப்போ சூர்யானா சூர்யா ஸ்டாஃபோட நேமோட ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா போட்டுக்கிட்டேன். தென் க்ரைட்டீரியா 1 கேட்குது. அதுக்கு சூர்யா வந்து K4 போட்டு கமா போட்டுக்கிட்டேன். தென் க்ரைட்டீரியா 2 அதாவது ப்ராடக்டோட ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமாம். அதே மாதிரி சேம் K5 அதாவது இந்த செல் ப்ராடக்டோட செல் கமா போட்டு கமா போட்டுக்கிறதுல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான கிடைச்சிருச்சு. சூர்யா வந்து ரெண்டு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று கம்ப்யூட்டர், ஒன்று டிவி. கம்ப்யூட்டருக்கான வேல்யூ இங்கே இருக்குது. டிவி வேணும்னா நம்ம கிளிக் பண்ணி டிவியை செலக்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூ கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் சம் ப்ராடக்ட் ஃபார்முலாவை பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு அரே மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஒன்று குவான்டிட்டி அரேவை செலக்ட் பண்ணிட்டு கமா செகண்ட் அரே வந்து ரேட்டோட அரேவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம என்டர் பண்ணோம்னா தேவையான நெட் டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம ஒவ்வொரு ரோலையும் நம்ம கால்குலேஷன் போடணும். பட் சம் ப்ராடக்ட் வந்து ஒரே சிங்கிள் செல்லில் நமக்கு தேவையான டோட்டல் நெட் அமௌண்ட்டையும் கொண்டு வந்துடுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த நல்ல வீடியோவோட உங்களை வந்து